வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அனைவரும் உரிமைகளை பாதுகாக்க அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படும் அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. இதுவரை சோரம் போகாத கட்சி தமிழரசு கட்சி. CVK சிவஞானம் சுட்டிக்காட்டு. கிராம சேவகர் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட தீர்மானம். யாழ் மாவட்டத்தில் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் ராமலிங்கம் சந்திரசேகரர் தெரிவிப்பு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சம்மேளனத்துக்கு இடையிலான சந்திப்பொன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் தற்போது முகம் கொடுக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் இதன்போது ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தியதுடன் அதற்குரிய தீர்வுகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. தற்போது இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்திற்குள் நுழைந்திருப்பதனால் அதன் பரிந்துரைகள் மற்றும் நியதிகளுக்கு அமைவாக அரசாங்கம் செயற்பட வேண்டியிருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதன்படி வரவு செலவு கட்டுப்பாடுகளின் கீழ் முன்னுரிமைகளை அறிந்து கொண்டு இம்முறை பாதிட்டு தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் கல்வி மற்றும் சுகாதாரத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதுடன் அந்த இக்கட்டான நிலைக்கு மத்தியில் அரசு ஊழியர்களுக்கு பெருமளவு சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். தொழில் வான்மையாளர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் அரசாங்கத்துக்கு நல்லொரு புரிதல் இருப்பதாகவும் இது தொடர்பில் கவனம் செலுத்தி அனைவரது உரிமைகளை பாதுகாக்கவும் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறது எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். பெண் கிராம சேவையாளர்களின் பாதுகாப்பு தொடர்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முகமாக நாளை நள்ளிரவு 12 மணி முதல் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளதாக இலங்கை கிராம சேவகர் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி இரவு நேரத்தில் ஏற்படுகின்ற விபத்துக்கள் மற்றும் உயிரிழப்புகளுடன் தொடர்புடைய கடமைகளிலிருந்து விலகுவதாக அறிவித்து பொது நிர்வாக அமைச்சின் செயலாளருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. பாதுகாப்பற்ற மற்றும் மக்கள் வசிக்காத பகுதிகளில் உள்ள அலுவலகங்களை மூடுதல், ஒருவரின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட இடத்திலிருந்து அலுவலக பணிகளை மேற்கொள்வது மற்றும் நண்பர்கள் 1 மணி வரை மட்டுமே அலுவலகத்தில் சேவையில் ஈடுபடுவது போன்ற நோக்கங்களை கொண்டு இத்தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளது. இவ்விடயங்கள் தொடர்பாக தீர்வுகள் கிடைக்கும் வரை தொடர்ந்தும் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளதாக இலங்கை கிராம சேவையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சீதுவ வெத்தவ பகுதியில் உள்ள விகாரையில் தேதரொருவரை கொலை செய்து சொத்துக்களை திருடுவதற்கு திட்டமிட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். துபாயிலிருந்து நாடு திரும்பிய நிலையில் கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மினுவாங்கொட பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய பெண் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தமிழரசு கட்சியை பிளவுபடுத்தி சதித்திட்டம் தீட்டப்படுவதாக தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சிக்கு எதிராக பல்வேறு சதி திட்டங்கள் பின்னப்படுகின்றன. அதிலும் தமிழரசு கட்சியை எப்படியாவது சிதைத்து விட வேண்டும், உடைத்து விட வேண்டும் எனவும் கட்சியை பிளவுபடுத்திவிட வேண்டும் எனவும் சிலர் செயற்படுவதாக CVK சிவஞானம் குறிப்பிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் புதிய தமிழரசு கட்சி உருவாக்கம் குறித்து பேசப்படுவதாகவும் உண்மையில் அப்படியான கட்சிக்குள் இருப்பவர்கள் யாரும் கருதவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அப்படியான எண்ணங்கள் கூட அவர்களிடத்தே இல்லை. ஏனெனில் கட்சியில் பலருடனும் இது தொடர்பில் பேசியிருந்த போது அவர்கள் அனைவரும் இதனை மறுதளித்துள்ளார்கள். தமிழ் மக்களின் நீண்டகால பாரம்பரிய கட்சியாக இருக்கின்ற இந்த தமிழரசு கட்சியும் எப்படியாவது பிளவுபடுத்த வேண்டும் என பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் கடந்த 75 வருடகால வரலாற்றினை சோரம் போகாத ஊழலில் ஈடுபடாத தமிழ் மக்களின் பாரம்பரிய கட்சியாக இந்த கட்சியை திகழ்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மாற்றமான சிந்தனையில் பொறுப்பான அணுகுமுறையை பின்பற்றி அநேகமான எல்லா இடங்களிலும் சபைகளிலும் கைப்பற்றுவதாகவும் ஆட்சி அமைக்க தேவைப்படும் இடங்களில் ஏனைய தமிழ் தேசிய கட்சியுடன் பேசுவதாகவும் CVK சிவஞானம் கூறியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யும் நடவடிக்கை நிறைவடைந்த நாளிலிருந்து 35 அல்லது 49 நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே தேர்தல் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகன் சமன் ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார். அதன்படி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு குறைந்தபட்சம் 35 நாட்கள் வழங்கப்படும். இதற்கமைய வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யும் நடவடிக்கை நிறைந்த நாளிலிருந்து 35 அல்லது 49 நாட்களுக்குள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி நிர்ணயிக்கப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அடுத்த 36 மணி நேரத்துக்கு மேல் சப்ரகும, மத்திய, வடமேற்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது.
இடியுடன் கூடிய மழை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னத் தாக்கங்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடுவதற்காக அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் நியமிக்கும் நடவடிக்கையும் நேற்று இடம்பெற்றது. இதற்காக யாழ்ப்பாணத்தில் உள்ள தேர்தல் அலுவலகத்துக்கு பிரவேசித்த கடத்தொழில் அமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் யாழ்ப்பாணத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான கட்டுப்பணத்தை நாளைய தினம் செலுத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் மேலும் தெரிவித்துள்ளார். வெளிவேரியா அலிலிய கஸ்தோக சந்தி பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டு காயங்களுக்கு உள்ளான நபர் சிகிச்சைகளுக்காக கம்பகா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த துப்பாக்கிச் சூடானது நேற்று இரவு 9 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் உடுகம்பொல பிரதேசத்தில் வசிக்கும் 26 வயதுடைய நபர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் அல்லது சந்தேக நபர்கள் தொடர்பான விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. சம்பவம் தொடர்பில் வெளிவேறிய போலீசார் உள்ளிட்ட 3 விசாரணை குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அனுராதபுரம் வைத்தியசாலையில் பெண் மருத்துவர் ஒருவர் கொடூரமான முறையில் தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் நாட்டையே பரபரப்பை உள்ளாக்கியிருந்தது. இந்நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டவுடன் தற்போது மேலும் 2 போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். சம்பவத்தின் போது சந்தேக நபர் பெண் மருத்துவரை பாலியல் அத்துமீறல்களுக்கு உட்படுத்தியதுடன் அவரின் கையடக்க தொலைபேசியையும் கைப்பற்றிச் சென்றிருந்தார். அத்துடன் சந்தேக நபர் வைத்தியரின் மிக மோசமான புகைப்படங்களை வைத்தியரின் கையடக்க தொலைபேசியில் பதிவிட்டுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் வைத்தியரின் தொலைபேசியை அணுக சந்தேக நபர் எவ்வாறு கடவுச்சொல்லை பெற்றார் என்ற கேள்வி எழுந்த நிலையில் பெண் வைத்தியரை மிரட்டி அவர் அதனை பெற்றுக் கொண்டதாக விசாரணைகளில் தெரிவிக்கப்படுகின்றன. இதற்கிடையில் சம்பவம் நடந்து சுமார் 72 மணித்தியாலங்களுக்கு பின்னரே குறித்த பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். எனவே இந்த இடைப்பட்ட காலப்பகுதிக்குள் அவர் பெண் வைத்தியரை மோசமான புகைப்படங்களை யாருக்கும் பகிர்ந்திருப்பாரோ என்ற கேள்வி எழுகிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் களுத்துறை மாவட்ட அமைப்பாளர் லக்ஷ்மண் விஜயமான ரணிலின் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகி சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்துள்ளார். விஜயமான இதனை ஊடகங்களிடம் உறுதி செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், ஐக்கிய தேசிய கட்சிக்காகவும் அதன் தலைவர் ரணில் விக்ரமசிங்கக்காகவும் நான் என் உயிரை பணயம் வைத்தேன். இருப்பினும் கட்சி ராஜித சேனாரட்னாவை அதன் களுத்துறை மாவட்ட தலைவராக நியமித்து சேனாரட்னாவின் ஆலோசனையின் பேரில் அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இதன் காரணமாக நான் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகியும் ஐக்கிய மக்கள் சக்தியில் சேர முடிவு செய்தேன் என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் போலீஸ் மா அதிபரை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் நாடு உள்ளது என முன்னாள் அமைச்சர் சகல ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். தமது வீடு சோதனையிடப்பட்டமை குறித்து ஊடகவியலாளர்கள் கருத்து வெளியிட்ட போது இதனை தெரிவித்துள்ளார். இது முதல் தடவையல்ல. இதற்கு முன்னரும் PJ ஜெயசுந்தரம் மற்றும் காமினி செனரட்ன போன்றவர்கள் இருக்கின்றார்களா என்று சோதனை மேற்கொள்ளப்பட்டது என்று தெரிவித்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக தேசபந்து தென்னகோனை போலீஸ் அதிபராக பதவியிலிருந்து அமர்த்துவதற்கு நான் விரும்பவில்லை என்று குற்றம் சுமத்தப்பட்டேன். அவரை பதவியில் அமர்த்துவதை நான் காலம் தாழ்த்துவதாக தெரிவிக்கப்பட்டது. எனினும் தற்போது அவர் எனது வீட்டில் மறைந்துள்ளார் என கூறப்படுவதாக அவர் கவலை வெளியிட்டுள்ளார். இந்த அனைத்து விடயங்களும் கதைகளை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். போலீஸ் அதிபரை கைது செய்ய முடியாமல் இன்று தடுமாறுகின்றார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். தாம் சட்டம் ஒழுங்கு அமைச்சராக கடமையாற்றியுள்ளதாகவும் தமக்கு சட்டம் தெரியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு இழிவான செயல்களை தாம் எப்போதும் செய்தது கிடையாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். வீடு சோதனையிடப்பட்டமை அரசியல் நோக்கில் சந்தேகிப்பதாக சாகல ரட்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி.